ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹேஷ்டேக் தமிழ் அண்ட் ஹேஷ்டாலினால். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரிமூவ் கூகுள் டயலர்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டயலருக்கு ஆல்டர்னேட்டிவாக டயலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதான் பற்றி பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஃபோன் தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. மறக்காமல் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஏடா 5G கனெக்ஷனாக நினச்சிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 5G கனெக்ஷன் தான். 5G ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் தான் 4G, அதாவது உங்களுக்கு வந்து 4K 60 FPS என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியுது, ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் பிகின் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி கூகுள் டயலரை ரிமூவ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் ஒரு சில பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியல்மி GT Neo 3T ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபோனில் நம்ம ரியல்மி ஃபோனில் இந்த டயலரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூகுள் குரோம் வந்து கொண்டு போவோம், ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். மேலே பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் காலர்னு போட்டு கீழே டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னா, இதில் இந்த ரியல்மி ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுள் டயலரை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறலாம். அது எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா கீழே பச்சை கலரில் ஒரு ஐக்கான் இருக்கா, ஒரு ஃபோன் போடுற மாதிரி ஒரு ஐக்கான். 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு அந்த கெஸ்டர் நேவிகேஷன் வச்சுக்கனால எனக்கு அது கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்கி, ஓகேங்களா? அது என்ன இளவுன்னு தெரியல, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் இந்த கால் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனை நான் இப்போ மார்க் பண்ணுறேன்ல, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் காலர் ஆப், அந்த ஃபோன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தோடனே உங்கள் கான்டாக்ட்லாம் சேவ் ஆயிரும், ஓகேங்களா? உங்கள் கான்டாக்ட்லாம் இதில் கால் லாக்ஸ்லாம் காமிக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி கால் பண்ணிக்கலாம். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ரெக்கார்டு வந்து நீங்கள் இதில் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த கான்டாக்ட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்து கிராஷ் ஆகும், ஓகேங்களா? இந்த ரெண்டு பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸும் இதில் இருக்கு, ஓகேங்களா? இந்த வீடியோவில் இப்போ இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிட்டேன். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வால்பேப்பர் என்ன வால்பேப்பர் வச்சுருக்கோமோ நமக்கு அதுவே பேக்ரவுண்டாக வந்துடும். அதுவே ஒரு மேஜர் பாசிட்டிவ்ங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் இதில் இருக்கிற பாசிட்டிவ், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நெகட்டிவை பற்றி பார்க்குறது, நெகட்டிவையும் பாசிட்டிவையும் பார்த்துட்டோம். இதுவே ரெட்மி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணால் இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோனுக்கு வந்துட்டோம். ரெட்மி ஃபோனில் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ்னு இருக்குது பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 Prime. இதில் நீங்கள் என்ன தான் கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்டே ஷோ ஆகாதுங்க. ஆனால் நீங்கள் நம்பர் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து ஷோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு நம்பர் தெரியும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். முக்கியமாக அந்த ஆப்பில் நான் பெரிய டிஸ்அட்வான்டேஜாக சொன்னது என்னன்னா, கால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் கால் ரெக்கார்ட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்ட் பண்ணலாம். எல்லா பெனிஃபிட்டுமே இந்த ஆப்பில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெட்மி ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெட்மியோட டயலருக்கு பதிலாக இந்த டயலரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? எப்படி ரெட்மி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன். அந்த வீடியோக்கு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த வீடியோவே பார்த்து எல்லாரும் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ்